மெய்மத வேதம் ஓதும் பாடசாலையின் சார்பாக நமஸ்கரித்து அவர்களை வருக என வரவேற்கிறோம். எழீர் பல கலைகள் எழீர் பல கலைகள் இலகு செம்மலரே எழு நிலை கூலபூகள் மலையே பொழித்தலை களனி நலவயல் விளைவே புலன் பளிங்கோளிர் கூல விளக்கே எழிலெழும் சலில துலப கோபுரமே ஏதன புகழுவேன் நயனே விழியனதிரண்டோ தணிகையுன் பதத்தில் விழுந்துறங்கிய சுக விளைவே ஏ கோவை மாநகர் மெய்வழி மெய்மத வேத ஓதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழி குல மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப பாடின இந்த பாடல் இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இப்போ இந்த வேத பாராயணம்லாம் நீங்க படிச்சீங்க. அதுல அண்ணா விஜயசங்கர் அந்த அச்சரப்பிழை இருக்கக்கூடாது, சொற்பிழை அச்சரப்பிழை இருக்கக்கூடாது. லஆனா ழஆனா லானா சின்னலா பெரியலா இந்த மெல்லினம் வல்லினம் இடையினம் இந்த மூணுமும் இந்த பாடல்ல மாறி 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 வரும். இன் இந்த ரெண்டு சுழி எண்ணு சின்ன எண்ணு போடுவோம்ல, அது நாக்கு ஒட்டில இன் வரும். மூணு சுழி போடும்போது நாக்கு மடங்கி உள்ளணத்துல இண் எண் வெண் அப்ப உள்ள அடங்கணும். ழா பொழிர் ழா நாக்கு உள் மடங்கணும். இத மெய்வழி உறங்காப்புலி அனந்தர் அப்படின்னு ஒரு மாமா இருந்தார். அவரு பழஞ்சாலையிலேயே சேர்ந்த ஒரு சேத்தியார் தொகுப்பு. அவர் திருப்பாச்சேத்தி காமாட்சி பிள்ளை, மெய்வழி காமாட்சி பிள்ளைங்கிறது அவருடைய நாமம். அவருக்கு சரியா பேச வராது. அப்படி இருக்கும்போது ஆனா நிறைய தெய்வ நூல்ல மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு, சொல்லுவாரு. தத்தி தத்தி பேசும்போது தெய்வம் சொன்ன இந்த பாட்டை அவங்களுக்காக எழுதி கொடுத்தாங்க. இதுபடி அந்த நாக்கு சுழண்டு 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 தெளிவா ஆயிட்டார். அவரெல்லாம் மான்மையம் படிச்சு நாங்கெல்லாம் கேட்டோம்னா அப்படியே உருகிடுவோம் ஆலயத்துல. வாய் திறக்க மாட்டாங்க, ஆனா உச்சரிப்பு மட்டும் பிசுறு அடிக்காம வரும். அந்த சுதி லயம் தெய்வம் அதுக்குதான் அந்தந்த இடத்துல சொன்னார்ல, சந்தம் அந்தம் கேப். நம்ம ஒரு மூச்சை இழுத்து அந்த டைமிங்கோட படிக்கும்போது அந்த ராக லயம் நமக்கு ஜீவனுக்கு எக்களிப்பை கொடுக்கும். சும்மா 1000 பேர் எழுதுறாங்க புலமை, அதுல பிரயோஜனம் இருக்குதான்னு கிடையாது. இதுல இப்ப அவர் பிரளயத்தை பத்தி பேசினாரு. வாக்கியத்துல
நான் உயிராணி திருவசனம் பேச போறேன். உத்தரவு. எப்படி அதுவும் விஸ்வநாதத்தை கேட்டு பேசுகிறோம், விஸ்வரூபத்தை பார்த்து பேசுகிறோம். விஸ்வநாதம் என்பது வேறு, விஸ்வரூபம் என்பது வேறு அப்படிங்கிறத நமக்கு தெல்ல தெளிவா தெய்வம் ஆரம்பத்திலேயே சுட்டி காமிச்சுதான் உத்தரவு பண்ணாங்க. அப்ப இத நாம கை கொள்ளணும்னு சொன்னா அவங்க இட்டபடி நாம நடக்க பழகணும். நமக்காக இறக்கி அருள பெற்ற வேதம். அரக்கரு வானவர் மனுக்கள் யாவரும் அலைந்தலைந்தின்னும் காணோனா. மெய்மன ஞானத்துல தெய்வம் இந்த வரியை கொடுக்குறாங்க நமக்கு. ஏன்? முன்வந்த பாரவான்கள் எல்லோரும் அவர்களுடைய அகத்திலே இந்த ஆதியை தான் பார்த்தாங்க. நமக்காக திருமேனி தாங்கி இக்கலிக்கடையில களியன் கழிச்சிகளா பிறந்த நம்மளை எல்லாம் சுத்தத்துல ஆக்கி, சாதாரண சுத்தம் இல்ல, பரிசுத்தத்துல ஆக்கி அந்த முக்தி பெருவாழ்வை இனமாக கொடுக்குறாங்க. அவங்களே பாடுறாங்க, இன்னும் நாம் பார்க்கல. ஆதிநாயக தேவதேவனை அடிமை கண்டு கலந்த நாள் அப்படின்னு சொல்லி பாடல்ல இருக்கு. எல்லாரும் நல்லா படிக்கிறீங்க. ராகம் அப்புறம் பத்துக்கலாம். முதல்ல எழுத்து பிழை இல்லாம பாட பழகிக்கிங்க. ஒரு எழுத்து மாறினாலும் அதனுடைய பொருள் மாறி போயிடும். இது நிஜமா பொருள் தரக்கூடிய வாக்கு. அவங்க படிச்சாங்க இல்லையா, வையகத்தையும் வானகத்தையும் சர்வகால காலத்திற்குள் அடங்கிய அழிவிலா நித்திய பூரண மேம்பாடு, குறைவு கிடையாது. பூரண மேம்பாடுகள் அனைத்தையும் கையில் வரவழைத்து தரும் கிரயத்தை உடையது இந்த நூல், இந்த மெய் கிரந்தம். அப்படின்னா இதை படிக்கும் போதே நம்ம கைவரவு ஆகிடுதுன்றதுதான் உண்மை. எப்படி? நினைவே தெய்வத்துக்கிட்ட வைக்கணும். அவங்க உத்தரவு கேட்டு நம்ம படிக்கும் பொழுது நம்மளுடைய சுவாசமானது ஒடுங்கி ஓட ஆரம்பிக்கும். இந்த வல்லப செயலை முன்வந்த ஞான செம்மல்கள் யாரும் அளிக்க முடியவில்லை. மக்களுக்கு பாடுபட்டுதான் அடையணும். தெய்வமே அப்படிதான் அடைஞ்சேன்னாங்க. நான் பட்டேன், பாடுபட்டேன், பலனெடுத்தேன், உனக்கும் சொன்னேன். நான் பட்டேன், கெட்டேனடா, நட்டம் என்ன? ஆனா லாபத்தை அனுபவிக்கிறது யாரு? யார் அனுபவிக்கிறோம்? முன்னாடி வந்தவங்க, பின்னாடி வந்தவங்க, நேற்று வந்தவங்க, எல்லாருமே அனுபவிக்கிறோம். அப்போ இது எப்பேற்பட்ட ஒரு வசந்த காலம் அப்படிங்கிறத நம்ம நினைவுல ஆழமா ஊனி வச்சுக்கிட்டு வேதம் போதுதல் மெய்வழி தொடர அப்படிங்கிற கருத்தை தினமா நாம கடைபிடிக்கணுங்கிறத கேட்டுக்கிட்டு, இங்க நாம எதுக்கு வந்திருக்கிறோம்? சபைங்கிறது மாசம் மாசம் நடக்கிறது. மெய்வழிக்கு எதுக்கு நாம வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விய நமக்கு நாமே கேட்டுக்கிட்டோம்னா பதில் என்ன? சொல்லுங்க. கோயம்புத்தூர்காரங்களாம் ரொம்ப கெட்டிக்காரங்க. நீங்க சொல்லக்கூடாதுங்க. அதுக்கு பேர் என்ன? நித்திய வாழ்வு போறதுக்கு பேர் என்ன? அழியாத வாழ்வுன்னா என்ன? முக்தின்னா என்ன? எமங்கையில் மாட்டாம இருக்கிறதுக்குண்டான செயல் என்ன? அது எப்ப நடக்குது? எப்ப ஒருத்தர் தெய்வத்தோட கலக்கிறாரு,
ஆ? யார் சொன்னது இத? நீங்களா? ஜீவ பிரயாணம், அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். மெய்வழிக்கு வந்தது எதுக்குன்னா பணம் காசு சம்பாதிக்கிறதுக்கு, பிசினஸ் பண்றதுக்கு அல்ல. தன்னுள் இருந்து கொண்டு சதா சர்வகாலமும் நம்மளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிற ஜீவனாகிய உயிரை அதனுடைய சொந்த நாட்டுக்கு பயணப்பட வைக்கணும். இந்த ஜீவ பிரயாணம் அப்படிங்கிற வார்த்தை தெய்வத்தை தவிர வேற எந்த ஞானிகளும் கொடுக்கலங்க. ஏன்னா தெரியாது அது எப்படி பயணப்படுதுங்கிறதையும் தெய்வம் விளக்கி பேசியிருக்கிறாங்க. அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு தெய்வத்துக்கிட்ட வந்து நாம தஞ்சம் புகுந்திருக்கிறோம்ங்கிறத நாம நினைச்சு பார்த்தால் ஒழிய நம்ம அறிவுக்கு அது எட்டாது. சரி, இப்ப நாம எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம்? மறுபடியும் அந்த கேள்விதான். எதை அடைய? ஜீவன் தன்னுடைய சொந்த மூல வல்லநாடாகிய அந்த பரமாத்மாவினுடைய திருவடியை போய் சேருவதற்காக. இது நாள் வரைக்கும் வழி தெரியாது. யாரோ ஒருத்தர் எதையோ ஒண்ணு சொன்னாங்க, அதுல பார்த்தா மெய்வழின்னு வந்தது. என்னது அதுன்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தத்துவம் அதுல இருக்கு. ஆண் பெண் இருபால இருக்கும். ஏன்னா உருவம் தான் வேற வேற, உயிர் பொருள் ஒண்ணுதான். ஜீவன்ல வந்து பேதகம் கிடையாது. ரெண்டுமே பயணப்பட்டு பரமாத்மாவுடைய திருவடியில தான் போய் சேரப்போகுது. ஏன் அப்படின்னா அவர்கள் ஒருத்தர் தான் ஆண், மற்ற எல்லோருமே பெண் தான். கோபியர்கள், பரமாத்மாவோட நிறைய கோபியர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா ஸ்திரீகளை போட்டு படம் போட்டு காமிச்சிட்டான். அப்படி அல்ல. ஜீவாத்மா, உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவாத்மாவும் கோபியர்களே அப்படிங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜீவ பிரயாணம் நடக்கும்போது என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத மெய்வழி வரதராஜ ஆனந்தர்னு காரியதர்சி இருந்தார். அவருடைய துணைவியார் மெய்வழி சாவித்திரி அனந்தகி. நீங்க வாக்கியங்கள்ல படிச்சிருப்பீங்க, படிக்காமலும் இருக்கலாம். படிச்சவங்களுக்கு மறுபடியும் நினைவு, எனக்கு நான் நினைவு கூர்ந்துக்கிறேன். மறுபடியும் நாம அதை வந்து பார்க்கும்போது அதனுடைய பாரதூர விரிப்பு நமக்கு தெரியும். ஜீவ பிரயாணம் இன்றைய தலைப்பு அதுதான். 21/12/1974 காலை 6 மணிக்கு மெய்வழி வரதராஜ அனந்தரின் மனைவியார் மெய்வழி சாவித்திரி அனந்தகி தனது தூலதேகத்தில் இருந்து ஜீவ பிரயாணமாகி நித்திய பேரின்ப சொர்ணபதி பிரணவதேகத்தில் நிரந்தரமாக குடியேறினார்கள். இது இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, அது நித்தியம். இது முன்னாடி ஒரு ஆ போடணும், அனித்தியம். நித்தியம் போல காணப்பட்டாலும் அனித்தியமே. வாழ்க்கையில எவ்வளோ இடைஞ்சல்கள் எல்லாம் சந்திச்சு கீழே இருக்கிறவன் மேல போயிடுறான், மேல இருக்கிறவன் கீழே போயிடுறான். சம்பாதனையில, இந்த உலக சம்பாதனையில. ஆனா மெய்வழி சம்பாதனை மேல 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 வளருமே தவிர கீழே போறதுக்கு வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் மாயைக்குள்ள போய் நம்ம சிக்கிக்கிட்டோம்னா அதுவும் இறக்கிடும். ஏறினால் வழுக்கும் வழி, வழுக்கு மரம். மெய்வழி நமக்கு லேசா கிடைச்சிடுச்சு. ஆனா சபைக்கு ஏன்பா வரல? உடம்பு சரியில்லைங்க. திருவிழா வந்துச்சு, ஆளை காணுமே. அந்த நேரம் பையனுக்கு எக்ஸாமுங்க. அப்படியா? சரி. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நாம் அனுபவிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. உலகம் நம்மளை விரட்டுது. நம்ம பாட்டுக்கு ஒதுங்கி போனா கூட நாங்களாம் அப்படி இருக்கிறோமே, நீ மட்டும் ஏன் அப்படி இருக்கிற அப்படி நம்மளை பிடிச்சி அதை உள்ள தூக்கி இழுத்து போட்டுக்குது. போட்டி போட வேண்டிய கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுறோம். இருந்தாலும் தெய்வம் வந்து நீ இருந்துக்கப்பா,
ஆனா என்ன விட்டுறாத. எப்படியோ நான் உனக்குள்ள வந்துட்டேன். உன்னை தடுத்து என்னை விட்டு பிரிக்கிறதுக்கு கத்துன்னு காத்துக்கிட்டு இருக்கு. எது? மாய்கை. அதுக்குதான் எழுதுனாங்க பாட்டு. இந்நீல மாய்கையாலும் உன்னை அந்த நல்ல நிலைக்கு போக விடாம தடுக்கிறது என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நடைபெற நீ செய்யற காரியங்கள் அது அத்தனையும் மாயையே. பைபிள்ல வாசகம் இருக்குது, வானத்திற்கு கீழே நீ செய்வது எல்லாம் மாயையே. அப்படின்னா என்ன? இதுக்கு கீழே சிரஞ்சீவிக்கு உண்டான வேலை செய்யாம துளத்துக்காக நீ என்ன செஞ்சாலும் அது மாயை தான். ஆனா நாம அப்படி இருக்கிறோமா அப்படின்னாக்கா தெய்வம் சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப அவர் படிச்ச மாதிரிதான். இனி அவரவர் பாடு. எது வேணும் கேளும் சிங்கா, ஜெயசிங்கா, எது வேண்டாம் சொல்லும் சிங்கா. நான் உன்னை சிங்கமாக்கி வச்சுட்டேன்பா, நீ போட்டாலும் போட்டுக்கோ, சிங்கமா இருந்தாலும் இருந்துக்கோ. அது நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு அசிங்கம் கிடையாது இல்லையா? தொண்டு கொண்டனால் மண்டல வீணர் கண்டு சீ சீ என்னும் நாள். ஆனா நமக்கு தோணுமாலையன் வெளியிலேறியே தொழுதிடும் பேரின்ப நாள். அந்த இன்பத்துக்குள்ள போறவங்களுக்கு வேணாமே, சிங்கமாவே இருக்கும். நிரந்தரமாக குடியேறினார்கள். தேடு குடும்பத்தில் ஒரு வரி வரும், வரம் தரும் வீட்டில் நிரந்தரமாக குடியேறினவர்களே. வரம் தரும் வீடு யார்கிட்ட இருக்கு? தெய்வத்துக்கிட்ட இருக்கு. தெய்வம் இப்ப எப்படி இருக்காங்க? அவங்க திருமேனி நம்மளை போல அண்ணாங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சு 5 வயசுல காசு அடிக்கடி இவரை பார்க்கும் போதெல்லாம் பொறாமையா இருக்குது. எனக்கு அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கலையே. அழுது புரண்டாச்சும் வாங்கிட்டு இருக்கலாமே. வாங்கிட்டாரு. அவங்கதான் கேட்க வச்சு இல்ல. அது எதுக்கு சொல்ல வரோம், யார் யாருக்கு என்னென்ன கிடைக்கணுங்கிறது அவங்களுடைய தீர்மானத்துல இருக்கு. அதனால நம்ம ஆசைப்படுறோம், அது கிடைக்கணும்னு அவங்க சித்தம் இருந்தா கண்டிப்பா கிடைக்கலாம். இல்லைன்னா இல்லாட்டி வெண்கொடி ஏற்றிருக்க மாட்டாங்க. காஷாய கொடி தான் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வெள்ளைக்கொடி ஏத்துறா அப்படின்ட்டாங்க. அது அவங்களுடைய கருத்துக்கு தான் தெரியுமே தவிர நம்மளுடைய சிற்றறிவுக்கு அது எட்டாது. அதை பத்தி சிந்திக்கவும் வேண்டாம். நம்ம ஜீவப்பிராணத்துக்குள்ள பயணம் பண்ணுவோம். நிரந்தரமாக குடியேறினார்கள். இளநகை பூத்த வண்ணம் அவர்கள் ஜீவன் அடக்கமாக இருந்த காட்சியை தெய்வம் அவர்களின் திருச்சந்நிதியில் விண்ணப்பித்த போது ஆண்டவர்கள். எப்படி இந்த செயல் நடக்குது? ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அக்கா ஜீவப்பிரயாணம் ஆனாங்க. அவங்க கொஞ்சம் புத்தி சுவாதீனம் கம்மி. ஆனா அகத்துல இருக்கிற நினைவுல தெய்வம் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க பேரு சாலை பிழைத்தீர்த்தாள். எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா போச்சு. என்ன இப்படி ஒரு பேரா? கரெக்டா சொல்லுங்க அக்கா, தெய்வம் தானே அந்த பேர் வச்சாங்கன்னு கேட்கிறோம். நம்ம இவரு செக்ரட்டரி கேட்கிறாரு, கோபாலச்சந்திரமா. இல்லைங்க, ஆண்டவங்க தாங்க இந்த நாமத்தை வச்சாங்க, சாலை பிழை தீர்த்தாள்னு. அவங்க பிழைய தீர்த்துட்டாங்க. அந்தம்மா பார்த்தாக்கா இப்படி கூணா இருக்குவாங்க. அடக்கமான போது பார்த்தா நிமிர்ந்து இருந்தது அந்த தேகம், பிம்பம். அப்ப அந்த பிழை தீர்ந்துருச்சு இல்ல. இளநகை பூத்து, ஒரே சிரிப்பு, நிறம் கருப்பு, ஆனா பொண்ணா இருந்தது முகம். அந்த வைபவத்தை தெய்வம் சாவித்திரி அனந்தகிக்கு நிகழ்ந்தத, அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத விரிக்கிறாங்க. அந்த அதிசோபன விரிப்பு நம்ம செவிக்குள்ள போனாதான் நமக்கும் அந்த கதி வேணும்னு நம்ம உள்ளத்துல சதா உராஞ்சிட்டு இருக்கும். இல்லைன்னா மறந்துடுவோம்.
அவளிடம் ஒரு தலைமுறை காலம் குடியேறியிருந்த சிவம். நமக்குள்ளெல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? அப்படி குடியேறி இல்லைன்னு சொன்னாக்கா இங்க வந்து உட்கார முடியாது. உலகத்துல அது அவமா போயிட்டு இருக்கு. இங்க வந்த பின்னாடிதான் நிஜமா சிவமா மாறுது. கொம்பு முளைத்திருக்கும் குடியேறினோர்க்கு. மெய்வெளியில் இருக்கிற கொம்பு முளைச்சிருக்கா? முளைச்சிருக்கு. எந்த இடத்துல? சவம்னு போற இடத்துல சிவமா மாறுது. அந்த இடத்துல கொம்பு வந்து. இது தெய்வம் சொன்ன உத்தரவனுடைய சூட்சுமமான வார்த்தைகள். இதை நாம வந்து நம்ம சிந்தனையை தெய்வத்துக்கு வச்சு புரியல தெய்வமே சொல்லுங்க அப்படின்னா சொல்லிடுவாங்க. இந்த வாக்கியத்தை எடுத்தபடி இது இருக்குதா, அந்த பாட்டை படி சரியா போயிருப்பாரு. அறிவு துலக்க விளக்கம் அடையும். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சக்தியை நம்ம கிட்ட வச்சுக்கணும்னா சதா குரு தியானத்துல இருக்கும். அது இல்லாம புரியாது. நாம் இருபேருமாக வேத பதிக்குள் நுழைந்து எழுதுறாங்க மான்மியத்துல. நீ மட்டும் போனா புரியாது தம்பி, என்னையும் கூட்டிட்டு போ. நான் தான் உன்னை கூட்டிட்டு போறேன். ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, நாம் இருபேருமாக வேத பதிக்குள் நுழைந்து அங்கு உனக்கு வேண்டிய சாந்தி என்னும் சலாமத்தை அடையும் பொருட்டாய். அப்போ உனக்கு வேண்டியன்னும் போது அவங்க தனியா போயிடுறாங்க. அந்த இடத்துல கூட்டிட்டு போகும்போது உள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போனாக்கா தனியா திரும்பி பார்த்தா ஆளக்கான எங்கடா இருக்கிறாங்கன்னா சாந்தியா நிக்கிறாங்க. இப்படி எப்படி அவர் சாந்தியா இருக்கிறாருன்னா தேடு விடுவதற்கு போனோம். சாந்தி மூர்த்தியர் என்றதும் சொல்லினை கேட்ட போது சாந்திக்கு மூர்த்தி அவங்க. நம்ம சாந்தினா என்ன நினைப்போம்? அமைதியான ஒரு சூழல் இருந்தாக்கா சாந்தியா இருக்கிறோம். ஆனா சாந்தி அடைய வேண்டியது ஆத்மா. வெளியே போடுறான் போஸ்டர்ல, ஆத்மா சாந்தி அடைய வேண்டியது. அப்போ உண்மையா சாந்தி அடைய வேண்டியது என்ன அப்படின்னா ஆத்மா தான். எங்க சாந்தி அடையுது? மெய்வழிக்கு வந்தா மட்டும்தான் சாந்தி அடையுங்கிறது நிச்சயாதி நிச்சயம். அந்த வகையில அவளிடம் ஒரு தலைமுறை காலம் குடியேறியிருந்த சிவம் தன்முகத்துக்கு நேராக அவள் ஜீவன் இன்று திரும்பியதும். யாருடைய முகத்துக்கு? சிவம். சிவம் அசைவற்ற தன்மையில் இருக்கிறது சிவம், அசைகின்றது சிவன். இது ரெண்டுத்துக்கும் நம்ம நிறைய வித்தியாசங்களை வந்து நம்ம பார்க்கணும். அது சிவன் கோயிலுக்கு போனாதான் அது தெரியும். மூலவர் எப்படி இருக்கிறாரு போனவங்களுக்கு தெரியும். மூலஸ்தானத்துல என்ன இருக்கும்? அங்க சிவன் கோயில்ல லிங்கம் இருக்கும். உற்சவமூர்த்தி யார் இருப்பாங்க? நடராஜர் இருப்பாரு. உற்சவர் தான் வெளியே வருவாரு. சிவம் வராது இல்லையா? இங்க அப்படியே நம்ம இப்படி திரும்பி பார்த்தோம்னா அசைவற்ற இப்போ பிரம்மம் தான் அப்படிங்கிறத திருஞான சம்பந்தம் அவருடைய முத்திப்பேர்ல சொன்னார்ல. இந்த பிரம்மமே உருவெடுத்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. பிரம்மம் வந்து அசைவற்றது, குணக்குன்று. அசைவற்ற குணக்குன்றுன்னு தேடுகுருத்துல அதை குறிப்பிடுவாங்க. அந்த சிவன் என்ன பண்றாருன்னா குருவா ரூபம் தாங்கி நம்ம கிட்ட வந்து பேசுறாரு. அதனாலதான் அவர் நடனம் ஆடுறாரு. தெய்வம் நம்மளை எல்லாம் அந்த நடனத்தால தான் மெய்வழிக்குள்ள இழுத்தாங்க. அதையும் ஆதி மான்மியத்துல எழுதுறாங்க. ஆசின் மாமரை அதிபுராதன ஆசின் மாமரை அதிபுராதன மாசில்லா தன்னி கையர் மனு மகள். எப்படி மாத்தினாங்க? ஓசை கொண்ட நடனத்தாலே மனு, ஓசை கொண்ட நடனத்தாலே மனு
ஈசனாகும் இயல்பேடு தோதுவான். நான் கத்துற கத்துல மைக்கே கத்துதுப்பா. கொஞ்சம் கம்மி பண்ணுங்க லேசா. எனக்கு மைக்கே வேணாங்க. சரி. தன்முகத்துக்கு நேராக அவள் ஜீவன் இன்று திரும்பியதும் அவளை நோக்கி அது இளநகை பூக்கவும். அதுங்கிறது எது? அது என்பது எது? இந்த இடத்துல சிவம் தான், ஆனா தெய்வம் தான். அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் புனைந்து வருவார்கள். ஆதிமான்மயத்துல ஆதியோதிய தலைப்பருவத்துல கொடுப்பாங்க. ஆக்கியோன் அந்த வல்லிருளுள் இருந்த அந்த பாடலுக்கு அடுத்து இதெல்லாம் வரும். அவங்களுடைய நாமத்துல அது என்பதும் ஒன்று. அப்ப எது இளநகை பூத்துச்சு? தன்னுள் இருக்கும் சிவமாக விளங்கும் நம் தெய்வம். நமக்கும் அப்படிதான் வருவாங்க. யாருக்கு? அவங்களுக்கிட்ட அன்பை சம்பாதிச்சு. ஆசானுடைய அன்பு சொர்க்கம், அவர்களுடைய வெறுப்பு நரகம் அப்படின்னு சுருக்கமா உழவு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப நாம எதை சம்பாதிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறோம்? தெய்வத்தினுடைய அன்பை சம்பாதிக்க. அது இளநகை பூக்கவும் அவளும் அந்த திவ்ய தரிசனையை கண்டு பேரானந்த பெருமகிழ்ச்சி பூத்தாள். எல்லாருக்குமே அது நடக்குது. அதுல அவங்களோட ஐக்கியப்பட்டு அவங்களுடைய சிந்தனையா இருக்கிறவங்களுக்கு இந்த நிகழ்வுகள் பிரத்யட்சத்துல நம்ம பார்க்கிறோம். அவங்க பேரானந்தத்துல பூத்து மகிழ்ச்சியில தெளிச்சாலும் கூட அந்த மகிழ்ச்சியை நாம எங்கிருந்து பார்த்துக்கிறோம். இது நமக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணுங்கிறதுக்காக தெய்வம் அந்த அதிசயத்தை நடத்துறாங்க. அவளும் அந்த திவ்ய தரிசனையை கண்டு பேரானந்த பெருமகிழ்ச்சி பூத்தாள். அந்த தெய்வீக மகிழ்ச்சி பிறங்க பிரயாணமான அந்த அடையாளமே அவள் முகத்தில் நீங்கள் கண்ட அதிசோபன காட்சி. முந்தினத்து வரலாறு காணாத அடக்கம் 5 2 சாலைக்குள்ள அனந்தர் மெய்வழியில 3 நன்மனத்தினல்ல 2 ஒன்று போய் காலை ஓஞ்சி போச்சு எங்களுக்கு. அதாவது அந்த பாடல் நீதமாம் கும்பல் கும்பல் ஆகவுள் நுழைவதை பார்ப்பீர்கள் அப்படின்னு தேடுகுடுவத்தில் வரும் சீரான் குரான் வேதத்துல. நிஜமா நேற்று தான் எல்லாமே உள்ள நுழைஞ்சாங்க. புதுசா வந்தவங்களும் நுழைஞ்சாங்க, ஏற்கனவே இருந்து நுழைஞ்சு பழகினவங்களும் உள்ள நுழைஞ்சாங்க, கும்பலா நுழைஞ்சாங்க. ஒரு அடக்கம்னாக்கா 3 மாசத்துக்கு ஒன்று, இல்லை வாரத்துக்கு ஒன்று, இல்லை காலையில் ஒருத்தர் அடக்காவாரு, சாயந்தரம் ஒருத்தர் அடக்காவாங்க. இப்படிதான் நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அன்னைக்குன்னு பார்த்தாக்கா காலையில் ஒருத்தர், காலையில் 2 பேர், அப்புறம் பார்த்தா இன்னொருத்தர் 3 பேர், அப்புறம் வெளியில ஒன்று, வெளியூர்ல இருந்து ஒன்று. அப்போனா என்ன காலம் இறைவன் திருவருள். தன்னை சரணடைந்த பக்தரின் உள்ளங்கள் செழிக்கணும்னு தெய்வம் திருவுளம் பூண்டுட்டாங்கன்றது தெரியுது. ஆனா அதுக்கு நாம பாத்திரவானாகனாதான் அது கிடைக்கும்ங்கிறத இந்த சபையில நாம தெரிஞ்சுக்கிறோம். அந்த அதிசோபன காட்சி உன் தகப்பனிடத்தில் நீ வாங்கி வந்த சொத்தாகிய மூச்சின் கடைசி அளவு இருக்கும் வரை உன் அந்த அதிசோபன காட்சி, நீங்கள் கண்ட அதிசோபன காட்சி உன் தகப்பனிடத்தில் நீ வாங்கி வந்த சொத்தாகிய மூச்சின் கடைசி அளவு இருக்கும் வரை உன் சொந்த சொத்தாகிய நித்திய மெய்யின் பக்கம் நீ திரும்புவதில்லை. அப்போ யார் திருப்புறாங்க? தெய்வம் தான் திருப்புறாங்க. நித்திய மெய்யின் பக்கம் நீ திரும்புவதில்லை. அந்த மெய்ச்சொத்தை பற்றிய சிந்தனை கூட வருவதில்லை. என்னைக்காச்சும் இது தெரியுமா நம்மளுக்கு? படிப்போம், இந்த வாக்கியத்தை படிப்போம். என்னமோ சொல்றாங்களே, பொய் சொத்துங்கிறாங்க, மெய் சொத்துங்கிறாங்க,
என்னவா இருக்கும் அது? தந்தைகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தோன்னு சொல்றாங்களே, அது எப்படி சாத்தியம் அப்படின்னு யோசிச்சாதான் இன்னொரு வாக்கியத்துல குறிப்பிட்டு சொல்லுவாங்க, உன்னுடைய வயது, உன் தந்தையினுடைய நினைவு, நீ ஜனிக்கும் போது உன்னுடைய நினைவு எங்க ஓடிட்டு இருந்ததோ அதுல கலந்து வரும் மூச்சு உனக்கு அளவுன்னு உத்தரவு பண்ணாங்க. ரகசியங்கள் இதெல்லாம். அதெல்லாம் நாம படிச்சு படிச்சு பார்த்து பொருத்தி பார்க்கணும். பொருத்தி பார்க்கும்போது தான் அங்க தெளிவுங்கிற இடத்துல நம்மளை கொண்டு போய் தெய்வம் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் எது வந்தாலும் நமக்கு கவலை இல்லை. எது வந்தால் என்ன, எது போனால் என்ன, இந்த நிஜ நிதி புதுவாழ்வளித்த பெருமான் நம்மோடு இருக்கின்றார்கள் என்ற எக்களிப்பு நமக்கு வந்துடும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்துல கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும், அதுல மாற்றமே கிடையாது. ஏன் அப்படின்னா எதையுமே நாம விடலைங்க. மெய்வழிக்காக, தன் ஜீவனுக்காக, நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த ஒரு சிறு துரும்பு கூட நாம இழக்கல. இழந்தது தெய்வம்தான். யாருக்காக? நமக்காக. தூவி நின்றேன் பாருலகில் கொண்ட பகல் ராவென்றில்லைன்னா, பகலுன்னு பார்க்கல, ராத்திரின்னு பார்க்கல, பனின்னு பார்க்கல, வெயிலின்னு பார்க்கல, மழைன்னு பார்க்கல. எப்படா வாய்ப்பு கிடைக்கும் போய் பார்த்து முகம் பார்த்து பேசுவோம் அப்படிங்கிற நினைவு மட்டும்தான் அவங்களுக்கு இருந்ததை ஒழிய, கால் வலிக்குதுப்பா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலாம். ஒரு திருவாக்கிய வெளிநாடால பேசுறாங்க, 3 நாளா பேசுறனே, எங்க நீ பேசு பார்ப்போம், பேசுவியா? என் வயசுக்கு தொடர்ந்து பேசுறனே, எதுக்காக கேட்பாங்க. என்ன ஒரு கருணை உள்ளம். அதை கேட்டு அதன்படி நம்ம நடக்கும் பொழுது இந்த ஜீவன் பிரயாணமாகி பரமாத்மாவோட ஐக்கியப்படுங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க. நீ வாங்கி வந்த சொத்தாகிய மூச்சின் கடைசி அளவு இருக்கும் வரை உன் சொந்த சொத்தாகிய நித்திய மெய்யின் பக்கம் நீ திரும்புவதில்லை. அந்த மெய்யின் பக்கம் நீ திரும்புவதில்லை. அந்த மெய்ச்சொத்தை பற்றிய சிந்தனை கூட வருவதில்லை. ஆனால் பொய்ச்சொத்தாகிய மூச்சு நின்றதும் மெய்ச்சொத்தாகிய அந்த சீதன பொருள் பரமபத நித்திய வஸ்து உன்னை இழுத்து வாரி அணைத்து ஏற்றுக்கொள்கிறது. முடியுமா? எப்படி நடந்தா? அணைத்து வாரி தூக்கி மடியில வச்சுக்குவாங்க. வைத்தாலே என்னை தூக்கி மடிமேலாத்தாள் மகராசி கொடுங்கையால் அணைத்து கொண்டு. கொடுங்கை எனக்கா கொடுமைப்படுத்துற கை இல்ல, கொடுக்குற கை. அந்த சீதன பொருள் கொடுத்துடுறாங்க நம்மளுக்கு. அது என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதானே அந்த பொருள் என்னன்னு தெரியும். அதுக்கு மெய்மையான ஞானத்துல கொடுக்குறாங்க. சுழி சூழி தோறு கீழிழுத்ததில் சூழுலகம தேழதாய் வழியதாகவே தன்னிலேயது வாழுமே நபு செழன. நபுசு அப்படின்னா ஹராம். அரபி வார்த்தையும் தமிழ்ல தெய்வம் எழுதியிருப்பாங்கன்னு அது சொன்னார்ல, அந்த வார்த்தையை இதுல பயன்படுத்துறாங்க. அதாவது இறைவனுக்கு மாற்றமான செயல். அந்த அமானித பொருள், அறிவாகிய பொருள் நம்மகிட்ட எப்படி இருக்குதுன்னா மனமா இருக்கிறது. நம்மகிட்ட மனமா இருக்கிறது. அந்த மனதை மெல்ல மெல்ல அகவிளைவு குடியேற்றி உள்ளும் புறம்பும் மறைபடா ஏற்றத்துல ஏற்றி வச்சிருவாங்க.
அப்புறம் உண்மை புரியும் போது அதை நம்ம அறிவு இருக்கிறவங்க நம்ம ஏத்துக்கிறோம், அறிவில்லாதவங்களை பத்தி நமக்கு கவலை இல்லை. நாம அறிவை பெற்ற மக்களாய் ஆனோம் என்பதை குறித்து நம்ம சந்தோஷம் அடையணும். வழியதாகவே தன்னிலேயதி வாழுமே நபு செழன. நம்ம கிட்ட அப்படி நபுசா இருந்த பொருளை ஒருத்தர் வரார், ஏப்பா நான் உனக்கு அறிவா கொடுத்தேன், நீ அதை மனமாவே வச்சிருக்கிறியே, ஏன்ட்டவா நான் அறிவா மாத்துறேன். அவர் யார்? அவரு அழிவிலாதவன், சுயம்பு, ஆக்கமும் கிடையாது அழிவும் கிடையாது, ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. அவங்கதான் பிரம்மம். இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணுச்சு, அதே பிரபஞ்சத்தை அழிக்க தலையெடுத்திருக்கிறதும் அவங்கதான். அழிவிலாதவன் நேழ்புள்ளி ஒன்றாய் ஆக்கியே அதை தூக்கிட ஆனதே விண்ணுலகமேழிது அதுவே தன்னில மானிடம். அதுதான் சீதனம், அதுதான் நாம வாங்கி வந்த சீதனம். அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா அப்படின்னு தெரியாது. இங்க வந்த பின்னாடிதான் ஓ அந்த அமானிதம் என்ன பெற்றது, சீதனம், சீர் அப்படிங்கிறது தெரிஞ்சு திரும்ப அதை எப்படி ஒப்படைக்கிறதுன்ற வழிதான் இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுக்குண்டான பயணம் தான் இது. அடுத்து தெளிவதாகவே தெளிவதாகவே ஏநிலை கம்ப மென்று உன்னீர் தேலிந்திட. அந்த அமானித பொருள் இன்னதுன்னு நீ தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆக போற, நீ சிரஞ்சீவி என்றோர் பட்டமும் வந்தி செல்வ சம்பத்துள் நாகுமே. அந்த சம்பத்து சம்பவ அதிதீர்க்க தரிசனையானது. இங்கிலீஷ்ல சம்முன்னா என்ன வார்த்தை, அதுக்கு அர்த்தம் என்ன? சம்முன்னா SOME, சில. இங்க தமிழ்ல சம்பவம் அப்படிங்கிறதுனாக்கா தெய்வத்தை தான் குறிக்குது. சம்பவ அதிதீர்க்க தரிசனையாவது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அப்ப செல்வ சம்பத்து உண்டாகுமே. அப்படி சம்பத்து நம்ம கிட்ட வந்துருச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? அதை எழுதுறாங்க தெய்வம். பழிகோலை முதல் பாவநாசமாம் பாதமே மனம் பாவித்தால். பழிகொலை முதல் பாவநாசமாம். பழி அப்படின்னா என்ன? பழி, கொலை. நம்ம யாரையுமே கொலை பண்ணலையே, ஆனா பண்ணுமே. நம்பிய தன்னுயிர் தற்கொலை செய்வான் நம சிவ இருப்பறியான். நம்ம எல்லாருமே நம்ம உயிரை கொலை பண்ணவங்க தானே. ஆனா இன்னொரு இடத்துல பழியாகிய யமனே பயந்தோடி விரண்டனேன்னு எழுதுவாங்க. பழி நம்மளை கொலை பண்ண போறான்.
பழியாகிய யமன் நம்ம ஜீவனை கொல்ல போறான். நீ இங்க சரணடைஞ்சிட்டீன்னா முடிஞ்சது. பழிகோலை முதல் பாவநாசமாம் பாதமே மனம் பாவித்தால் சரணடைஞ்சிட்டேன்னா அவங்க என்ன பண்ண போறாங்க? நம்மள பாதுகாத்துன்னை ரட்சித்தேத்தியே பரமபதத்தில் சேர்க்குமே. இதுக்காக தானே நாம இங்க வந்திருக்கிறோம். வேற ஏதாவது வேலை இருக்கா? போன முறை வந்த போது எப்பா என்ன அடிக்கடி கூப்பிடுங்க, வருஷத்துக்கு ஒரு தாட்டி கூப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னாரு. இன்னைக்கு வர வேண்டியவர் வர முடியாம போயிடுச்சு. நம்ம சம்பந்தம் இருந்துக்கிட்டு நீங்க வாங்க நான் போலாம் அப்படின்னாரு. கோயம்புத்தூராப்பா, சரிப்பா. மதுரைக்கு கேன்சல், ஆனா நான் வரலைங்க, கோயம்புத்தூர் போறேன். ஆனா ஒண்ணு பாத்தீங்கன்னா, தக்கல்ல டிக்கெட் அவைலபிளா இருந்துச்சு நேற்று அடக்கஸ்தலத்துல. அவர் பிம்பம் அடக்கம் பண்ணிட்டு அந்த இடைப்பட்ட நேரத்துல பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்பதான் அவர் மெய்வழி ஆறுமுக நாயகரன்னா அப்பதான் வராரு. அவர்கிட்ட கேட்கிறேன், எங்கன்னா கோயம்புத்தூர் போறதுன்னு. என்னால முடியாதுப்பா, அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டேன். அப்ப யார் போறது தெரியலையே, நான் என்ன பண்ணிட்டேன்னு. அங்க போனா அவர் என்ன கூப்பிட்டாரு, வாங்க போலான்னு. டிக்கெட் இருக்கா பார்ப்பான்னா, இருக்குதுன்னு என் பையன் போட்டுறா அப்படின்னு. இது அழையாத ஒரு வருகை இருந்தாலும் எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நேற்று தான் 5 ஜீவ பிரயாணமா, அது ஜீவ பிரயாணம் டாபிக் எடுக்கும்போது மக்களுக்கு இன்னும் அந்த சிறப்பான ஒரு செய்தியா, நிஜ செய்தி, செயலுடைய வாசகமா செவியில புகுந்து அடுத்த மாசம் வரைக்கும் ரீங்காரமிடும். அடக்கமானா உடனே சாலைக்கு அடக்கம்னு தெரிஞ்ச உடனே அதை பார்க்கறதுக்கு கிளம்பி வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சூழ்நிலை எப்படி இருக்குதோ தெரியாது. பாதுகாத்துன்னை ரட்சித்தேத்தியே பரமபதத்தில் சேர்க்குமே. நினைச்சு பார்க்க முடியுமா? பரமபதம்னாக்கா என்னன்னே கூட தெரியாது நம்மளுக்கு. வேணா வைகுண்ட ஏகாதசிக்கு சண்டை போட்டு ஒரு 15 பைசா ஒரு போர்டு இவ்வளவு பெருசு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னாக்கா பாம்பா இருக்கும், 100 கட்டம் இருக்கும். தாய்பாஸ் கொடுப்பாங்கல்ல, புள்ளி புள்ளியா போட்டு 6, 5, 3, 2, 1ன்னு. ராத்திரி பூரா கண்ணு விழிக்கணும். வைகுண்ட ஏகாதசி கண்ணு விழிச்சா வெடிகாலம் பரமபதம் சொர்க்கவாசல் திறந்துருவாங்களாம். அப்படி ஐதீகமா இருந்த ஆளுங்களுக்கெல்லாம் காணுமே. ஆனா இங்க பரமபதத்தில் சேர்க்குமேன்னு சொல்லி உறுதி கொடுக்குறாங்க தெய்வம். அப்பேற்பட்ட செயலு இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த மெய்ச்சொத்தை பற்றிய சிந்தனை கூட வருவதில்லை. ஆனால் பொய்ச்சொத்தாகிய மூச்சு நின்றதும் மெய்ச்சொத்தாகிய அந்த சீதன பொருள் பரமபத நித்திய வஸ்து என்ன பண்ணுது? பரமபத தன்னிடத்துல அது சேர்த்துக்குது, தன்மயமாக்கிடுது. தன்மயமாக்கின பின்னாடி பிரிக்க முடியுமா? அந்த இடத்துக்கு நம்ம தெய்வம் கூட்டிட்டு போறாங்க. அப்படின்னா நாமெல்லாம் யாரு? பேரு பெற்றவர்கள். பேரு பெற்றவர்கள். அதையும் தான் இதுலயே பாடுறாங்க. பேரு பெற்றவர் மாறுபட்டிலர் என்று நான்மறை கூவுமே. உலகத்துல எத்தனை வேதங்கள் இருக்கிறதோ அத்தனை வேதங்களும் மெய்வழி மக்களை பற்றித்தான் பேசுகின்றன, தெய்வத்தை பற்றி தான் பேசுகின்றன. அவர்களை தஞ்சமடைந்த மக்கள் எல்லோரும் காத்திருந்த மக்கள் எல்லாம் கைலயங்கிரி காணுங்கன்னு சர்வாகம கிரந்தம் சொல்லுது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அடுத்து பார்க்கும்போது சீதன பொருள் பரமபத நித்திய வஸ்து உன்னை இழுத்து வாரி அணைத்து ஏற்றுக்கொள்கிறது. அதுக்கு நாம தகுதியுடையவர்களாய் ஆகணும்னு சொன்னா இந்த கூடிச்சங்கம் தேடும் போது அதை பயன்படுத்திக்கணுங்க. ஏன் அப்படின்னா, யார் பேசினாலும் தெய்வத்தோடு தான் பேச போறாங்க. அது ஒவ்வொன்றுமே பொக்கிஷம்.
அளவிட முடியாது, கேட்க கிடைக்காதது. இதுக்கு சொல்ல வேண்டியது வந்துருச்சு. நேற்று ரயில் பயணத்துல இந்த ரயில் பயண நட்புன்றாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒருத்தர் இது கட்டியிருக்கீங்களா என்னன்னு கேட்டாரு. நான் இந்த பக்கம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், இந்த பக்கம் ஒரு இன்ஜினியர் பையன் உட்காந்துருக்காரு, அவர் நல்லா கேட்டுக்கிட்டே இருக்காரு. நான் அவர்கிட்ட இப்போ அறிவை பற்றி பேசுகிறோம். அறிவு இப்போ தெய்வம் கூட கேட்டாங்கல்ல, அறிவுன்னு உனக்கு கொடுத்தது, அறிவுன்ற மாணிக்கத்தை உனக்கு கொடுத்த சும்மா வீணுக்கா கொடுத்தான் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அந்த அறிவை பற்றி பேசும்போது அந்த பையன் கேட்டுறாரு. நான் இவர்கிட்ட பேசுகிறேன், யூடியூப்ல வரும் பாருங்க. உடனே யூடியூப்ல எடுத்து கடகடன்னு பார்த்துட்டாரு. அவர் இன்ஜினியர் இல்லை, ஃபாஸ்ட்டு, அமைதியாயிட்டாரு, சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். அப்புறம் இவருக்கு வேற வேலை வந்துச்சு போயிட்டார். இவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அவர் வந்து இவர்கிட்ட பேசுங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவர் அதுக்குள்ள காதுல இருந்து எடுத்துட்டாரு. என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, யூடியூப்ல உங்களுக்கு தாங்க கேட்டுனுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அந்த ஆர்வம், அறிவை பத்தி பேசுறாங்களே. அவர் சொல்றாரு, இது வரைக்கும் நாங்க கேட்கவே இல்லைங்க. அறிவுன்னு இருக்குது தெரியும், ஆனா இப்படியெல்லாம் இருக்குதுன்னு தெரியாதுங்க. அப்பனா எந்த அளவுக்கு கல்வியினுடைய தரம் போயிட்டு இருக்குதுன்னு பாருங்க. அறிவை பற்றி பேச்சு இல்லாத ஒரு கல்வியா? ஆனா தெய்வம் தான் அந்த மெய்க்கல்வி கலாசாலையை உண்டு பண்ணி திரும்பவும் நமக்கு அந்த அறிவை கொடுக்குறாங்க. அறிவதனை கொண்டு அறிவதனை கண்டு அறிவதை அறியாமல். இப்போ இந்த பாப்பா படிச்சது அறிவுரை பாடத்துல, அறிகின்ற அறிவே அறிவென்று அறிவாய். அறிகின்ற அறிவுங்கிறது யாரு? தெய்வம். அவங்க தான் அறிவு, அவங்க தான் உயிர், அவங்க தான் பரமாத்மா. கடைசியில் எல்லாம் ஒரு பொருளா இருக்கும். ஒன்றில் கோடியாய் பிரித்தாய் போற்றி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் பேசினாரு. அப்புறம் அவர் சிந்தனைக்குள்ள வந்துருச்சு. நான் பார்க்குறேங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். நான் சொன்னேன், என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என் நம்பர் போட்டிருக்கேன்ப்பா, நீ வேணும்னா நீ ஃபோன் பண்ணு, எப்போ வேணாலும் நான் பேசுகிறேன், இதை பற்றி பேசணும்னா. ஆனால் கட்டாயமெல்லாம் கிடையாது. யாரையும் வருந்தி மெய்வழிக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுற கூட்டம் கிடையாது இது. உன்னுடைய ஜீவன் காப்பாற்றினா வா, இல்லாட்டி போ என்று தானே சொல்ல வேண்டும். தெய்வம் அப்படிதான் பேசினாங்க. வேணுமென்றால் வா, இல்லாவிட்டால் போ என்று தானே சொல்ல வேண்டும். வந்தா லாபம், வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க வேலையை பாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த தம்பி சொன்னார், இல்லைங்க நான் போயிட்டு இதை பற்றி சிந்திப்பேன், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். சந்தோஷம்ப்பா, ஆனால் கட்டாயம் கிடையாது. இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் எதுவுமே வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் திருப்தி அடைஞ்ச பின்னாடி தான் நான் வந்து செயல்படுத்துவேன். ஆனால் இப்போ நீங்கள் பேசின பேச்சு எல்லாமே எனக்கு திருப்தியாக இருக்குது. அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குதுன்றது தெரியுது. அதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும் எனக்கு. எடுத்துக்கப்பா, நேரம் தான் அதுக்கு பத்தாம இருக்குது, நீ எடுத்துக்கோ, எப்போ வேணாலும் கூப்பிடு. எங்கள் வேலை முடிஞ்சதுன்ட்டு வந்துட்டோம், ஸ்டேஷன் வந்துருச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒரு உலகம் போயிட்டு இருக்கு. அடுத்து அந்த ஜீவ பிரயாணத்தினுடைய வாதனை பத்தி பேசுறாங்க. எப்படி அடக்கானாங்கன்னே தெரியாது, வாதனையே கிடையாது. ஆனா சில பேர் வாதனையை அனுபவிச்சு ஜீவ பிரயாணம் ஆகிறாங்க. ஏன்? சொந்த சொத்தாகிய நினைவை அந்த நேரத்துல தெய்வத்து பக்கம் சாய்க்க முடியாது, வெளியே அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு டைட் கொடுக்குறாங்க தெய்வம். டைட் கொடுக்க கொடுக்க அப்பதான் தெய்வத்தின் நினைவு வந்து தெய்வமே அப்படின்னு வருவாங்க. அது வரைக்கும் அலகழிச்சு நினைவை சுத்தமா புற நினைவை வெட்டி விட்டுட்டு தன்மயப்படுத்தி தன் நினைவை அவங்களுக்கு புகுத்தி எல்லாம் தெய்வம் தான் செய்யறாங்க நமக்காக வேண்டி. நம்ம பாடு ஒண்ணுமே இல்லை. அந்த நேரத்தில் கூட அங்க போறான் இங்க போறான் எங்கெங்கயோ போகுதுன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து கட்டி வச்சு அப்புறம் திணிக்கிறாங்க. அது வரைக்கும் பாடு இருக்கு. வாழைப்பழத்தில் ஊசியை விட்டு எடுத்தது போலவும் வெண்ணையில் மயிரை போட்டு உருவி எடுத்தது போலவும் மெய்நிலை பெற்றவர்களின் ஜீவ பிரயாணம் ஆகும் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்வது கூட நம் எல்லையில் சரியில்லை. வாழைப்பழம் எவ்வளவு மென்மையா இருக்கும், ஊசி குத்தி இழுக்கிறது எவ்வளவு இலகுவா போகும். வெண்ணெய் ரொம்ப நைஸு, அதுல முடிய போட்டு இழுத்தா கூட அது பாட்டுக்கு அழகா வந்துடும்.
அதுவே சரியில்லைங்கிறாங்க தெய்வம். அப்படின்னா எந்த அளவுக்கு? அடுத்து அந்த வார்த்தையை சொல்றாங்க, அது நம் எல்லையில் சரியில்லை. ஊசி எடுக்கப்படும் போதும் மயிர் உருவப்படும் போதும் மெல்லிய சிறிதளவு உராஞ்சுதல் இருக்கும் அல்லவா? என்ன நம்ம மேல ஒரு கருணை பாருங்களேன். ஒரு ஊசியை குத்தி இழுத்தா கூட அந்த புடுங்கும் போது ஒரு வலி இருக்கும். முடிய பிடிச்சி இழுத்தாலும் அதுல உராஞ்சின்னு வர்றது கூட நம்மளால தாங்க முடியாது. அந்த அளவுக்கு உராஞ்சுதல் இருக்கும் அல்லவா? அந்த உராய்தல் கூட இல்லாது மிக லாகவமாய் ஜீவன் இத்தூலமாகிய கூட்டை உதறிவிட்டு போய் தனது சொந்த மெய்தேகத்தில் நுழைந்து கொள்கிறது. இத இந்த வாக்கியத்தை சொல்லும்போது இன்னொரு சம்பவத்தை சொல்லணும். சபையில தெய்வம் ஆசனத்தில் அமர்ந்திருப்பாங்க. திருவிழா இல்லாத நாள் தான் நீங்க பார்த்துருப்பீங்களா, யாரும் இருக்க மாட்டாங்க. உள்ளூர்ல இருக்க சாலைவாசிங்க மட்டும் நேரத்துக்கு போய் தெய்வத்தினுடைய திருமுன்பாக அமர்ந்துக்கிட்டு அவங்களுடைய திருவாக்கு பிறக்க அந்த மாதிரி எழுதுற மாதிரி டைரியில் ஒரு சிலர் எழுதி வைப்பாங்க, சிலர் நினைவில் வச்சுக்குவாங்க. அப்போ ஒரு சம்பாஷணை நடக்குது அங்க. என்ன அப்படின்னா, அந்த நபிகள் நாயகம் அவருடைய வரலாற்றுல அந்த ஜீவனுடைய பிரிவு நிலையை பற்றி அவங்க பார்த்து வாதனை ஏற்படுது அவங்களுக்கு. அப்ப இஸ்ராயலுக்கு அவர் ஒரு கோரிக்கை இடுறாராம். எம்முடைய சொல்லுவாங்க, சகாபாக்களை நீங்க இந்த மாதிரி துன்புறுத்தாதீங்க, அவங்க தாங்க மாட்டாங்க. இந்த வார்த்தையை சொல்றாரு. வாழைப்பழத்துல ஊசியை ஏத்துற மாதிரியும் மயிரை கட்டி வெண்ணெயில இழுக்கிற மாதிரியும் அவங்கள நீங்க எடுத்துக்கொண்டு போய் சேருங்க அப்படின்னு நபிகள் நாயகம் உத்தரவு பண்ணாங்கன்னு சபையில பேசிட்டு இருக்கும்போது தெய்வம், ஏண்டா அவங்க காலத்துக்கு அது சரிடா, ஏன்னா என் மக்களை நான் அந்த வாதனை கூட நான் விட மாட்டேனே. அந்த வாசகத்தை இங்க கொடுக்குறாங்க, அந்த இடத்துல அந்த சம்பாஷணை நடக்குது. என் மக்களை அந்த வாதனை கூட நான் விட மாட்டேன்டா. ஒரு பட்சியானது ஒரு கொப்புலிருந்து பறந்து இன்னொரு கொப்புல போய் உட்காருது இல்ல, அதுக்கு ஏதாவது வலிக்குமாடா அப்படின்னு கேட்டாங்களாம். என்ன காருண்யம் கேட்குறாங்களே. ஒரு முள்ளு காலில் குத்துனா கண்ணில் கலகலன்னு உனக்கு தண்ணி வருதேப்பா, ஒரு சின்ன முள்ளு குத்துனா கூட தாங்க மாட்டியே, அந்த யமனுடைய வாதனை எப்படித்தான் தாங்குவாயப்பா, வந்துருப்பா, அடைக்கலம் புகுந்துக்கோ, நான் காப்பாத்துறேன், அந்த ஜீவனுக்குடைய பிரயாணத்தை நான் தரேன். கதவு மன்னிப்பு வாசல் அடைக்கப்படும் காலம் கிட்ட வந்துட்டு இருக்கு. அவர் பிரளயத்தை பத்தி அதனால்தான் பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அங்கன்றது இல்லை, நமக்குள்ள தெய்வீகத்தை சதா நினைவுல வச்சிருந்தா அவங்க கொண்டு சேர்த்துருவாங்க. நம்ம பாடு ஒண்ணுமே கிடையாது, மெய்வெளியில நம்ம பாடுன்றது ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அவங்களுடைய பாட்டுனாலதான் நமக்கு விளைவு ஏறுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கடைபிடிச்சு வந்தோம்னாலே தப்பிச்சுக்கலாம். மயிர் உருவப்படும் போதும் மெல்லிய சிறிதளவு உராஞ்சுதல் இருக்கும் அல்லவா? அந்த உராய்தல் கூட இல்லாது மிக லாகவமாய் ஜீவன் இத்தூலமாகிய கூட்டை உதறிவிட்டு போய் தனது சொந்த மெய்தேகத்தில் நுழைந்து கொள்கிறது. இது எப்படி கிடைக்குது? எப்படி கிடைக்குது அதை குறிப்பிடுறாங்க. இது நீங்கள் செய்த தவத்தால் கிட்டுவதா? எல்லாம் தொட்டு சொல்லுங்க. நம்ம யாருன்னா தவம் பண்ணுமா முடியுமா? ஆனா இப்போ தவத்துல தான் இருக்கும். இந்த க்ஷணம் நாம எல்லோருமே தவத்துல தான் இருக்கோம். அதுல வேற முதல்ல தவம்னா என்னன்றது தெரியணும்ல. தவம்னா என்ன? உன்னுடைய சுவாசமானது வெளியே ஓடுவது மாதிரி உள்ளே ஒடுங்கி ஓடுவது தவம். வாக்கியத்தில் இருக்கு. அது உனக்கு எப்படி கைவரவு ஆகும் என்றால், எம்முடைய வேதத்தை நீ படிக்க,
எம்முடைய வேதத்தை பற்றி நீ பேச, எம்மை பற்றி நீ அடுத்தவரிடம் பேச, எம்மை பற்றி சிந்திக்கும் போதும் உன்னுடைய சுவாசமானது உள்ளே ஒடுங்கி ஓட ஆரம்பிக்கும். இது மல்கரா நிலை அப்படின்னு வாக்கிட்டு. இப்ப நம்ம சிந்தனையெல்லாம் எங்க இருக்குன்னு அவங்கவுங்க பார்த்துக்கணும். எல்லாருமே அப்படி ஒரு மாசமும் ஒரு முகமா வரும்போது திருமுகம் நமக்கு கிடைச்சிடும். அது முகத்தை பார்த்தாங்க, அவங்க திரும்பினதும் அதோட முகத்தை பார்த்தாங்க. அது இளநகை பூத்தது. இப்ப நம்ம பரஸ்பரம் இப்ப வந்தவொடனே நமஸ்காரம் சொன்னோடனே உள்ள இருந்து நம்ம சிறு முகம் புன்முறுவெல்லாம் நம்ம சாதாரணமா சந்திக்கும் போது நமஸ்காரம்னா சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா சிரிப்பு புன்னகை வந்துருது. அப்ப அகம் மகிழுது. சாதாரணமா இருக்கிற நம்மளுக்கே மகிழும் போது புன்னகை வருது. பரமாத்மாவை சந்திக்கிற போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வரும். அவங்க நம்மளை பார்த்து இளநகை பூக்கிறதா இருந்தால் நாம எவ்வளவு மகிழ்ச்சி அடையணும் அப்படிங்கிறத நாம ஊனி பார்த்துக்கணும். அவங்கள அப்படியே என்னது அது பூரணச்சந்திரனை போல காண்பீர்கள்னு சொல்றாரு ஒருத்தர். அவர்களை பூரணச்சந்திரன் போல காண்பீர்கள். அப்பனா பௌர்ணமி பல 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 பலன்னு இருக்கும். அவங்கள பார்க்கும்போது அதனுடைய டால் நமக்கு இருக்குதா இல்லையா? அதையும் எழுதுறாங்க. அடுத்து தனது சொந்த மெய்தேகத்தில் நுழைந்து கொள்கிறது. இது நீங்கள் செய்த தவத்தால் கிட்டுவதா? இல்லை. யார் கொடுக்கிறாரு? எம்முடைய ஓயா தவப்பாட்டால் நாம் தேடிய தவநிதியத்தை எம் மக்களாக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு. யாருக்கு? அவங்களுடைய மக்களா நம்மளை ஏத்துக்கிட்டாங்க. எங்களெல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா இல்லைன்னு தெரியலீங்களே. நான் அவங்க அப்பா எல்லாம் போய் தெய்வத்துக்கிட்ட பேசுனீங்க, சம்பாஷணை பண்ணாங்க, அப்புறம் சிஷியனா ஏத்துக்கிட்டாங்க. அப்புறம் தானே நீங்க எல்லாம் ஏத்துக்கிட்டீங்கன்னு ஏத்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. எங்களெல்லாம் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா தெரியலையே. நமக்கு நினைப்பு வருதா இல்லையா? வருமா இல்லையாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏத்துக்கலன்னு சொன்னா இந்த வேதம் விளங்காது, மெய்யுணர்ச்சி தைக்காது, கண்ணில் தண்ணி வராது. தெய்வத்தை பத்தி பேசும்போதும் அவங்க நமக்காக பட்ட பாட்டை நினைக்கலன்னு சொன்னா இது சித்திக்காது. இல்லாட்டி இவ்வளவு வேலை பரபரப்பான உலகத்துல இருக்கிறவங்களாம் இங்க வந்திருப்பீங்களா இவ்வளவு தூரம்? அப்ப இது வேணும்னுன்ற நோக்கம். இப்படி வந்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? நமக்குள்ள வந்துருவாங்க. ஆகுமே அது வந்தெந்த நேரமும் அகலாதுன்னை விட்டி. நாம அவங்கள பிடிச்சாலும் நம்ம அவங்கள பிடிச்சாலும் முதல்ல அவங்க தான் நம்மளை தொடுறாங்க. அவங்க கரம் தீண்டலன்னு சொன்னா நம்ம நினைவு அவங்கள தொட முடியாது. ஏதோ ஒரு ரூபத்துல எப்படி எப்படியெல்லாம் நம்ம கோலங்கள்லாம் இருந்தது. இன்னைக்கு மிக மகிழ்ச்சி பெருக்க வாழ்வுல திளைக்கிற கூட்டத்துக்குள்ள நம்ம ஒருத்தரா வந்திருக்கிறோம். இது தெய்வத்தினுடைய கருணை. இப்படிதான் நாம ஒன்னொன்னா நம்மளை பத்தி சிந்திச்சாலே நம்மளுடைய லட்சணம் தெரிஞ்சு போயிடும். ஆனா அப்படிலாம் இந்த லட்சணத்தை எப்படி மாத்தணுங்கிறதையும் தெய்வம் கொடுக்குறாங்க. டைம் ஆயிடுச்சா? அவ்வளவுதானா? சரி, போதும்ல. பசிப்பாட்டு வரலையா? எப்பவுமே நான் பேசும்போது லேட்டா தான் வருது இல்ல? ஜனங்களுக்கு பசி இல்லையா? மக்களுக்கு, நம்ம சகோதர சகோதரிகள்லாம் பசி அதை ஏற்படுத்தியிருக்கிறது. அறிவு பசி. ஆமா. எம்முடைய ஓயா தவப்பாட்டால். நான் கிட்டவே வரவானா இந்த மைக்கு. நாம் தேடிய தவநிதியத்தை எம் மக்களாக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு இனாமாக ஈந்து இந்த ஜீவரட்சிப்பு யுகப்பரிசு மாட்சி ஆட்சியின் அதிகாரண செயல் இங்கு நிகழ்த்தப் பெற்று வருகிறது. வருகிறது என்றது நிகழ்காலமா இறந்த காலமா? சொல்லுங்க. நிகழ்காலம்.
நிகழ்காலம். அதனாலதானங்க ஜீவ பிரயாணம் நடக்குது. அடுத்து வான்மதிக்கு, இது வான்மதி குரல் 62வது வாக்கியம். திரும்பவும் வீட்டுக்கு போய் படிக்க முடிஞ்ச நேரம் இருந்தா படிச்சு இன்னும் கொஞ்சம் என்னை விட ஆழமா போய் தெரிஞ்சுட்டு எனக்கு சொல்லுங்க. 63ல ஜீவ பிரயாணத்தை பத்தி தெய்வம் குறிப்பிடுறாங்க மறுபடியும். ஏன்னா அந்த சொல்றாங்கல்ல, மாட்சி அது நம்ம அறிவுக்கு எட்டாது. அவங்க சொல்லலாம்னு சொன்னா இது வரைக்கும் நமக்கு புரிய போறதில்லை. கடன்னு படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனா அதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது அப்படிங்கிறத சிந்தனை பண்ணி பார்க்கும்போதுதான் அந்த மாட்சியும் அதனுடைய ஆட்சியும் அதனுடைய அடிநிழலும் நமக்கு தெரியும். ஆண்டவர்கள் எம் கைவசமாகி நித்திய நீதி மெய்வழிக்குள் ஆன ஒருவர் ஜீவப்பிரயாணமாகி நெடுநேரமான பின்னரும் நாம் அனுப்பிய காஷாய தீர்த்தம் அருந்த நீங்கள் பார்க்கிறீர்களே. பார்த்தோமா இல்லைங்களாங்க? பார்த்தோமா இல்லைங்களா? நீங்க பார்க்கலையா? ஒரு நாள் எங்க பக்கத்துல கூட்டிட்டு போயிடுறேன். கொடுத்தா கடகடன்னு உள்ள போவோம். நாங்கெல்லாம் பார்த்தோம், அதனால நாங்க நம்புறோம். இன்னைக்கா? ஓ சரி. தீர்த்தம் அருந்த நீங்கள் பார்க்கிறீர்களே, உலக மக்கள் கண்ணுக்கு சவம் என்ற நிலையை அவர்கள் அடைந்த பிற்பாடும் ஜலம் அருந்துவது எங்காவது உண்டா? இல்லை. ஒன்னு கொஞ்சம் தான் இருக்கு, அவசரப்படாத, முடிச்சிடுவோம். பசிப்பாடு வரல. நெடுநேரமான பின்னரும் சொல்றாங்க. ஆயிடுச்சா? அவரு பசிப்பாடு வந்துருச்சா? வந்தாச்சா? முடிச்சுட்டா? இதுலயே 5 நிமிஷம் போயிடுச்சுப்பா. இப்படிதான் ஒரு சபையிலையும் நெடுநேரமான பின்னரும் நாம் அனுப்பிய காஷாய தீர்த்தம் அருந்துவது நீங்கள் பார்க்கிறீர்களே, உலக மக்கள் கண்ணுக்கு சவம் என்ற நிலையை அவர்கள் அடைந்த பிற்பாடும் ஜலம் அருந்துவது எங்காவதுண்டா? இல்லை. இவங்க நேரமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இந்த சம்பவங்கள்லாம் நம்ம நினைவுக்கு வந்தாதான் அந்த தெய்வத்தினுடைய பாரதூரமான ஒரு நிலைமை. ஆனா இந்த 1 மணி நேரம் கொடுத்ததே எக்ஸ்ட்ரீம் லெவல் தான். நான் நிறைய பேசிக்கிட்டே இருந்துட்டேன். மெய்வழி வில் விஜய ஆனந்தர் போன முறை கூட நாம் அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். முன்ன இங்கேயா எங்க பேசணும்னு தெரியல. வில் விஜய ஆனந்தர்னு ஒரு அண்ணா இருந்தாருங்க. அவரு உடல்நிலை சரியில்லை தெய்வமே, நான் மதுரைக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வரேன், ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். தெய்வத்திட்ட உத்தரவு வாங்கிட்டு போயிட்டாரு. வேற எந்த தகவலும் கொடுக்கல. அங்க போனாரு, ஆஸ்பத்திரியில் சேர்ந்தாரு, அடக்காயிட்டாரு. யாருமே அவருக்கு உற்றார் மெய்வழியில தொடர்பு இல்லை. 3 நாள் வச்சிருந்து பார்த்தா யாருமே கிளைம் பண்ணாததுனால எடுத்துன்னு போய் மார்ச்சுவரியில போட்டான். காலங்கள் கடந்துகிட்டே இருக்குது. அந்த நேரம் பார்த்து ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருக்குது. 40 நாள் ஆக போகுது. மறுநாள் ஸ்ட்ரைக் எல்லாம் முடிய போகுது. தெய்வம், டேய் வில் விஜயன் உடம்பு சரியில்லைன்னு மதுரைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனான்டா, ஆளை காணோம், என்னன்னு பாருங்கடா. சிலுக்குது பாருங்க உடம்பு, எந்த அளவுக்கு கூரா வச்சிருக்க. நாளைக்கு 40 நாள் முடிஞ்சுன்னா ஓபன் பண்ணிட்டு அவன் டெமோக்கு போட்டுருவான். யாருமே கிளைம் பண்ணலன்னா அங்கதான் போவோம் இல்லையா? தெய்வங்க பாக்குறான், டேய் போனா என்னன்னு போய் பாருங்க. ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா போய் அலையிறாங்க. கவுண்ட் ஆஸ்பத்திரினா அங்க இருக்குது. ஆனா பழைய பேர் போட்டு வச்சுக்கிறாரு. ஆனா எங்கிருந்து வந்தாங்கன்னா மெய்வழிச்சாலையில இருந்து வந்தான்னு சொன்னாங்கங்க. அட்ரஸ் மட்டும் மெய்வழிச்சாலை எழுதிட்டு இருக்கிறாரு. அப்புறம் போய் பார்க்குறாங்க, அவரு தான். தெய்வம் தீர்த்தம் கொடுத்தனுப்புறாங்க. குர்ரா அவன் குடிப்பான்டா 40 நாள்.
வெளியே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு தீர்த்தம் கொடுக்குறாங்க, குடிச்சார். அப்புறம் அங்க அடக்கம் பண்ணாங்க. நெடுநேரம்னு இங்க குறிப்பிடுறாங்க, நெடுநாள் போனாலும் குடிக்குது. அதுக்கப்புறம் ஒரு அடக்கம் வந்து படுக்கை விரிக்கும் போது இன்னொரு பிம்பம் வந்து பிறண்டு வந்தது, காஷாய துணியோடு அப்படியே இருக்குது மதுரையில. அப்புறம் அப்படியே அணைச்சி மண்மறைவு பண்ணிட்டாங்க. தெய்வத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க, தெய்வமே இந்த மாதிரி பார்த்தோம். ஏன்டா அது தியாகமா இருப்பானடா, அதுக்கும் தீர்த்தம் கொடுத்துருக்கலாமேடா. இதெல்லாம் சத்தியமா நடந்த உண்மை. ஏன் அப்படின்னா அந்த சத்தியமே அந்த செயலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம உணர்ந்து அதுக்குள்ள ஆனால் ஒழிய நம்மளோட சந்தேக பொது புலமைக்கு மெய்வெளியில இடம் கிடையாது. நம்பினவர்களுக்குத்தான், இல்லைன்னா போ யாருக்கு என்ன அப்படின்னு தான் தெய்வம் கைவிட்டுருவாங்க. பட்டுப்போன ஒரு மரம் மறுபடியும் துளிர்ப்பது போல் ஒரு செயல் அல்லவா அது. எம் உத்திரவுக்கு ஒரு சவத்தை தீர்த்தம் சாப்பிட பண்ணுபவதற்கு நாம் செய்துள்ள தவத்தின் அளவு உங்கள் அறிவுக்கு படும்படி சொல்லுவதாக இருந்தால் சாதாரணமா முடியுமா? ஏன்னா அந்த தவநிலையில இருந்து பெற வேண்டிய அந்த ஜீவ பிரயாணத்தை எந்த ஒரு பாடும் இல்லாம நாம பெற்றுக்கொள்றதுனால அதனுடைய கனமும் நீதமும் ஆழமும் நமக்கு தெரியல. அதனாலதான் தெய்வம் இந்த வாக்கியத்தை கொடுக்குறாங்க, உன்னுடைய அறிவுக்கு படும்படி சொல்வதாக இருந்தால். ஆணாக இருக்கும் ஒரு உருவை மிக காரமாக அழுத்தமாக நினைத்து பெண்ணுருவாக ஆக்குவது, கட்டாயம் ஆக்கியே விடுவது எத்தகைய நெடிய பாடுடைய தவச் செயலோ அத்தகைய காரமான ஒருமுனை கூரோங்கிய வல்லப அளப்பரும் தவப்பாடு அது. முடியுமா? ஒரு ஆணா இருக்கிறவரை வந்து பெண்ணா மாத்துறதுக்கு செய்யணும். அந்த காலத்துல எல்லாம் விட்டலாச்சாரிய படத்துல எல்லாம் போடுவாங்க, டக்குன்னு பெண்ணா மாறிடுவாங்க, டக்குன்னு ஆணா மாறிடுவாங்க. ஆனா பெண்ணா இருக்கிற நம்மளை எல்லாம் தெய்வம் ஆண்மைக்குள்ள ஆக்குறாங்க. நீங்க தானே படிச்சீங்க அந்த வாக்கியத்துல, ஆண்மைக்குள்ள ஆக்குறாங்க. ஏன் அப்படின்னா பரமாத்மாவோட சேர்த்துக்கிறாங்க. ஆனா ஒரு ஆணா இருக்கிறவரை வந்து ஒரு பெண்ணா மாத்துறதுக்கு தவத்தால முடியும். ஒரு ஊமானத்துக்கு தான் சொல்றாங்களே வழியே அது சாத்தியமான்றது நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு பாடு இருக்குங்கிறத குறிப்பிடுறாங்க. ஒரு சவமா இருக்கிற ஒருத்தரை ஜலத்தை தீர்த்தத்தை குடிக்க வைக்கிறதுக்கு அவ்வளவு தவத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், இனாமா கொடுக்குறேன் அப்படின்னு உத்தரவு பண்றாங்க. எத்தகைய நெடிய பாடுடைய தவச்செயலோ அத்தகைய காரமான ஒருமுனை கூரோங்கிய வல்லப அளப்பரும் தவப்பாடு அது. அந்த இணையற்ற தவவரவை கொண்டு ஈடு செய்து நிரப்பியே சவத்தை தீர்த்தம் சாப்பிடும்படி உத்தரவிடப் பெறுகிறது என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழி சாலை ஆண்டவர்கள் நம்மளுடைய ஜீவன் பிரயாணமாகி அந்த பரமபதத்தை சார வேண்டும், சேர வேண்டும் என்ற நோக்கிற்காக அவர்களுடைய தவத்தை இனாமாக இட்டு நிரப்புகின்றார்கள் என்ற பேருண்மையை இவ்வாக்கியத்தின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம், தெளிந்து கொண்டோம் என்று கூறி என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். நம்முடைய தெய்வம் அவர்களின் பாதார விந்தங்களிலே பரிபூரண சரணாகதி அடைந்து அவர்கள் அளக்க நிற்கும் நிஜநிதி புதுவாழ்விலே மனங்கூடி சேர்ந்து பொல்லா பிறப்பினை ஒழித்து நம் ஜீவன் பிரயாணமாக வேண்டுமாய் கூறி என்னுடைய முத்திப்பூரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம்.